ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸை எப்படி 10 நாட்களில் கொண்டு வரதுங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அது எல்லோரும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோவுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக்கில் எப்படி 4000 வாட்ச் ஹவர்ஸை நம்ம ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே வர வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மக்களே. அதுவும் ஒரு இதுதான். அது எப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்லேருந்து ஃப்ரீயாக சேனல் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கேன். அது இந்த வீடியோவில் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவங்க சேனலை ப்ரொமோட் பண்ணுவோம் மக்களே. அடுத்த வீடியோவில் உங்கள் சேனல் கண்டிப்பாக விசிபிள் ஆகும். ஓகே மக்களே, நம்ம வீடியோ பார்க்கக்குள்ளே போகலாம். வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை மக்களே. இது என்னென்னா, நம்ம ஒரு ஆப்பு தான். அந்த ஆப்பில் வெப் ரீலோடர்னு ஒரு ஆப் மக்களே. இப்போ ப்ளே ஸ்டோரில் போய்கிட்டு வெப் ரீலோடர்னு அடிங்களேன். வெப் ரீலோடர் இதில் போயிட்டு இந்த கீழே என்ன இருக்குல்ல, வெப் ரீலோடர் ஆட்டோமேட்டிக் வெப்சைட், அந்த இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிடுங்க. ஓப்பன் போனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா URL குரோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் 10 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மக்களே. இதில் போயிட்டு உங்களுடைய வீடியோ, எந்த வீடியோ நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த வீடியோவோட லிங்கை கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு உங்களோட வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் காப்பி லிங்குங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் உங்கள் வீடியோ 3 நிமிஷம் இருக்குன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. அப்போ 3 நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கணுங்க. 60 6 3 18 180 செகண்டு. 180 செகண்டு ஓடுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, சேவ் கொடுத்து மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா லோடிங்னு போட்டு வந்துடும். 180 செகண்டு உங்கள் வீடியோ இடுங்க. இப்போ உங்கள் சேனல்லேருந்து வீடியோ ஓட ஆரம்பிச்சிடும் மக்களே. இந்த வீடியோ அப்படி கண்டினியூஸாக ஓடும். இதை நீங்கள் ப்ளே பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னா, ப்ளே பண்ணால் தான் எல்லாத்துக்கும் ஓட ஆரம்பிக்கும். இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மேலே ஓடுது பார்த்தீங்களா, ரீலோடிங் இன் 145 செகண்ட் அப்படின்ட்டு இருக்கா, இது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு திரும்பவும் உங்கள் வீடியோ இதே மாதிரி ஓட ஆரம்பிக்கும். இப்படி நீங்கள் எத்தனை திருப்பு எவ்வளோ நேரம்னாலும் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் மக்களே. இது எந்த வித இல்லீகலும் கிடையாது. இது நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா, அனலிட்டிக்ஸில் போய் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதர் யூடியூப் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டு தான் ஒரு வியூஸ் அப்படிங்கிறது காட்டுது. அதனால் இது ரொம்ப 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 நல்ல ஆப்புங்க. இது ஈஸியாக நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸை ஈஸியாக எடுத்துடலாம். குறைஞ்சது நீங்கள் ஒரு 15 to 20 நாளுக்குள்ளே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் மக்களே. உங்களுடைய ஒரு வீடியோ மட்டும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு 10 நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ஒரு 10 திருப்பு பார்க்குற மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ஓகே தான். இப்போது ஃபுல்லாக வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரமாகவே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே மக்களே, இந்த ஆப்பு இப்போ தான் வந்திருக்கு மக்களே. இது 2024 தான் லான்ச் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் யாரும் யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது நல்ல ஆப்பாக தான் இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டில் நல்லா தான் போயிட்டுருக்கு மக்களே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.